மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கப்படும் என விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், ஆளும் பாஜக அரசு பொதுமக்கள் கையில் உள்ள பணத்தை பறித்து வரும் நிலையில் தமிழக முதல்வரும் ராகுல் காந்தியும் பொதுமக்களுக்கு பணத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரார். பெண்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு யாருக்கெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். அதனால அந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு மகனாக இருந்து, ஒரு சகோதரனாக இருந்து, ஒரு அப்பாவாக இருந்து குடும்ப தலைவிகளுக்கு தன்னுடைய பங்காக 1000 ரூபாய் மாச செலவுக்கு கொடுத்தார். ராகுல் காந்தி அவர்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கான மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். எங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய கையில பணம் கொடுக்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி யாருக்காக பண்ணிட்டு இருக்காங்க? உங்க கையில பணம் கொடுக்கிறது. மோடி என்ன பண்றாருன்னா, உங்க கையில இருந்து டீசல், பெட்ரோல், காசுல இருந்து காசு எடுத்து அதானி கையில கொடுத்துட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.